Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மத நல்லிணக்கத்திற்கு இடையூறாக இருக்கும் எந்தவித போராட்டத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னையில் வேல் யாத்திரை நடத்த பாரத் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது இன்று காலை. தீர்ப்பின் முழு விவரம் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதை அண்மை செய்தியாய் பார்க்கிறோம். பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த போராட்டத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, தீர்ப்பின் முழு விவரம் என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கில் இந்த தீர்ப்பு வெளியானது. பாத்தீங்கன்னா, பொது அமைதிக்கு மத நிலையத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த விதமான போராட்டத்துக்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என்று செய்திமன்றம் இந்த திருப்பரங்குன்றம் வழக்கில் உத்தரவில் கூறியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வேல் யாத்திரைக்கு அனுமதி கோரிய வழக்கில் வழங்க முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அதாவது பாத்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தான் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் கருத்து சுதந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள், போராட்டக்காரர்கள் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஊறு விளைவிக்கும் வகையில் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை சம்பவத்தை பொறுத்தவரை பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்பட்டால் போராட்டம் நடத்த எந்த அவசியமும் இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். மத ரீதியிலான பதற்றங்களை தணிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து பொது ஒழுங்கையும் மத நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் மத நம்பிக்கைகளையும் உணர்வுகளையும் எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அதை அந்த தொடர்பான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். அதே வேளையில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் நீதிபதி வழங்கிய தீர்ப்பில் இது குறிப்பிட்டுள்ளார். ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.